ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர் தோட்டத்தில் விளைந்த பழங்களை கோவிலுக்கு காணிக்கையாக அனுப்புவது வழக்கம். ஒரு நாள் தன் தோட்டத்தில் விளைந்த வாழைக்குலை ஒன்றை பணியாளிடம் கொடுத்து கோவிலில் கொடுக்கச் சொன்னார். ஏழை பணியாள் எடுத்துச் செல்லும் வழியில் அவனுக்கு அதிக பசி எடுக்கவே குலையிலிருந்து 2 பழங்களை எடுத்துச் சாப்பிட்டு விட்டான். மீதி பழங்களை கோவிலில் கொடுத்தான். அன்றிரவு செல்வந்தர் ஒரு கனவு கண்டார். கனவில் இறைவன் வந்து, "நீ எனக்கு கொடுத்த 2 பழங்களை நான் சாப்பிட்டேன், ருசியாக இருந்தது" என்றார். செல்வந்தனுக்கு பணியாள் மேல் அதீத கோபம் வந்தது. "ஒரு குலை வாழைப்பழம் கொடுத்திருக்கேன், 2 மட்டுமே இறைவனுக்கு போய் சேர்ந்திருக்கிறது, மீதி என்னவாயிற்று?" என கோபப்பட்டான். மறுநாள் காலை அந்த பணியாளை கூப்பிட்டு விசாரித்தான். 2 பழங்களை பசியினால் தான் சாப்பிட்டதை ஒப்புக்கொண்டு மீதி குலையை கோவிலில் கொடுத்து விட்டதை சொன்னான். அப்போதுதான் செல்வந்தனுக்கு புரிந்தது, அந்த ஏழை சாப்பிட்ட பழம் மட்டுமே இறைவனை சென்றடைந்திருக்கிறது என்று. இக்கதையின் கருத்து, நம்மால் முடிந்த உதவிகளை செய்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்.